தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 30வது பாசுரம் பார்க்கலாம். மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையோனே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. பகவான்கிட்ட ஆழ்வார் என்ன சொன்னார்? 25ல 29 வரைக்கும் எங்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார். இப்போ 30லேருந்து 34 வரைக்கும் உள்ள 5 பாசுரங்களை எங்கிட்ட தீமைகள் மட்டுமே இருக்குது அப்படி என்னெல்லாம் தீமைகள் இருக்குது இந்த 5 பாசுரம் சொல்ல போகிறார். அதுதான் இப்போ 30வது பாசுரம் பார்க்க போகிறோம். அதாவது தீமைகள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பகவான் கேட்குறாராம். அவர் சொல்கிற தீமைகள் தான் என்கிட்ட இருக்குது, நன்மை எதுவுமே இல்லை, என் மனசில் தூய்மை இல்லை, என்னோட வார்த்தைகளில் இன்சொல்லே இல்லை, ஒரு பயன் இல்லாமல் சுடுசொல்லே பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த காமம் கோபம் இதெல்லாம் நிறையா இருக்கனால விரோதமாக பார்க்குறேன், கடும் சொற்கள் சொல்கிறேன், பயனற்ற சொற்களை உபயோகிக்கிறேன். ஆனாலும் உனக்கும் எனக்கும் நீ விட முடியாது, ஏன்னா வலிய உறவு இருக்கே. எனக்கு நீ சுவாமி, நீயே சேஷி, என்னை ஆளும் கோவே நீ தான் அரசன், எல்லாருக்கும் அரசனாக இருக்க. ஆனால் என்னை நீ விட்டுடலாம் முடியாது. எனக்கு எத்தனை தீமைகள் இருந்தாலும் நீ என்னை ரட்சிக்கத்தான் வேணும். வாசனை மிக்க திருத்துழாய் மாலை அணிந்திருப்பவனே, நீ எங்கே சயனிச்சுட்டு இருக்க? காவிரி நீர் சூழ்ந்திருக்கும் திருவரங்கத்தில் சயனித்திருப்பவனே, இத்தனை வாயில் எனக்கு இன்சொற்கள் வராமல் இருந்தாலும், கோபத்தோடு நான் பேசினாலும், தீமைகள் என்னிடத்து இருந்த போதும், ஆனால் நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன், உன் திருவடியை பற்றி விட்டேன். இனி எனக்கு நீ தான் ஒரே வழி, என்னை நீ ரட்சிக்க வேண்டும், என்னை போல தாழ்ந்த அடியார்களை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிற.